இஸ்லாம் வலியுறுத்தும் உறவுகளின் முக்கியத்துவம். செல்வம் மற்றும் சுயநலத்திற்கு அப்பாற்பட்ட அன்பு. முன்னுரை. உறவுகளின் புனிதத்தன்மை. இஸ்லாமிய பார்வையில் குடும்பம் மற்றும் உறவுகளுக்கு அல்லாஹ் மிக உயர்ந்த இடத்தையும் அதிக முக்கியத்துவத்தையும் அளிக்கிறான். உறவுகளை பேணி வாழ்வது என்பது வெறும் சமூக கடமை மட்டுமல்ல, அது இறைவனுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு இபாதத், வணக்கம் ஆகும். திருக்குரான் வசனம். இன்னும் அல்லாஹ்வுக்குப் பயந்து எதன் மூலம் ஒருவருக்கொருவர் உரிமைகளைக் கேட்டுக் கொள்கிறீர்களோ அந்த அல்லாஹ்வை அஞ்சுங்கள். மேலும் இரத்த உறவுகளையும் பேணுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்களை எப்போதும் கண்காணிப்பவனாகவே இருக்கிறான். அல்-குர்ஆன் 4:1. உறவினர்களுடன் நல்லுறவை பேணுவது ஒரு முஃமினுக்கு சொர்க்கத்தை நோக்கிய பாதையை எளிதாக்குகிறது. சவால். பணம் மற்றும் சுயநலத்தின் தாக்கம். துரதிருஷ்டவசமாக இன்றைய நவீன உலகில் செல்வம் மற்றும் சுயநலம் ஆகிய காரணங்களால் புனிதமான உறவுகளில் விரிசல்கள் ஏற்படுகின்றன. பணமே பிரதானம். பணம் இருக்கும்போது தேடி வருவதும் கஷ்டகாலத்தில் முகம் திருப்புவதும் பல குடும்பங்களில் வாடிக்கையாகிவிட்டது. பிரிவினை, சொத்து தகராறுகளும் தற்காலிக பேராசைகளும் பல ஆண்டுகால உறவுகளை நொடியில் சிதைத்து விடுகின்றன. இது போன்ற செயல்கள் உண்மையான உறவுகளின் புனிதத்தன்மையை கேள்விக்குறியாக்குவதுடன் இறைவனின் கோபத்திற்கும் காரணமாகின்றன. தீர்வு. இஸ்லாம் காட்டும் வழிமுறை. இஸ்லாம் ஒரு மனிதன் செல்வம் மற்றும் அந்தஸ்தை கடந்து தனது உறவினர்கள் மீதான கடமைகளை நிறைவேற்றும்படி கடுமையாக பணிக்கிறது. நபிகளாரின் பொன்மொழி. உங்களில் சிறந்தவர் யாரெனில் அவர் தன் குடும்பத்தாருக்கு சிறந்தவராக இருப்பவரே. ஆதாரம். திர்மிதி. நடைமுறை தீர்வுகள். 1. பொருளாதார உதவி. உறவினர் பொருளாதார ரீதியாக சிரமப்படும்போது அவர்களுக்கு உதவுவது தர்மத்தை விட மேலான நன்மையாக கருதப்படுகிறது. 2. விட்டுக் கொடுத்தல். ஈகோ மற்றும் பிடிவாதத்தை கைவிட்டு அன்புடனும் புரிதலுடனும் நடந்து கொள்ளுதல். 3. தொடர்பு கொள்ளுதல். அவர்கள் விலகிச் சென்றாலும் நாம் வலியச் சென்று உறவை புதுப்பித்தல். முடிவுரை. உண்மையான உறவுகள் என்பது வங்கிக் கணக்குகளால் அளவிடப்படுவதல்ல, அது உள்ளங்களால் பிணைக்கப்பட வேண்டியது.